39 நாட்களாக நடந்த போரை விட 21 மணித்தியாலங்களாக நடந்த இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு பாரிய தோல்வியை கொடுத்திருக்கிறது, பாரிய பின்னடைவை கொடுத்திருக்கிறது, அதிகளவில் அவரை அம்பலப்படுத்தி இருக்கிறது என்கிறார்கள் சர்வதேச ஆய்வாளர்கள். அப்படி என்ன பின்னடைவு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு? அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். அடுத்ததாக ஈரான் இந்த பேச்சுவார்த்தையில் ஈரானுடைய கைகள் தான் ஓங்கி இருந்தது, கடுமையான நிலப்பாட்டை ஈரான் எடுத்திருந்தது. அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன, இந்த பேச்சுவார்த்தை முறிவடைந்தால் அடுத்ததாக யுத்தம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சு கொண்டும் கூட ஈரான் தன்னுடைய பிடியில அவ்வளவு உறுதியாக இருந்ததுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சில ரகசியங்கள் என்ன, அதையும் பார்க்க இருக்கிறோம். அடுத்தது மூன்றாவதா, இனி என்ன நடக்கும்? மீண்டும் போர் வெடிக்குமா அல்லது மீண்டும் பேச்சுவார்த்தையா அல்லது அது ரெண்டும் தவிர்ந்த இன்னும் ஒரு ஆப்ஷனா? டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு முன்னால இன்னும் ஒரு பெரிய ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுவா? இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். எல்லா கருத்துக்களையும் கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். 39 நாட்கள் போரில் ஏற்பட்ட தோல்வியை விட இந்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட தோல்விதான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு மிகப்பெரிய தோல்வி என்கிறார்கள் சர்வதேச ஆய்வாளர்கள். அதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த 39 நாட்களாக ஈரான் மேலே எத்தனையோ தாக்குதல்களை நடத்தி எத்தனையோ தலைவர்களை கொண்டா பிறகு டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னவர், ஈரான் பலவீனம் அடைஞ்சிட்டுது, ஈரானில் எதுவுமே இல்லை, ஈரானில் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தலைவர்களே இல்லையப்பா, கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது, ஆரோட கதைக்கிறதே தெரியாமல் இருக்குன்னு சொல்லி இடையில சொன்னவரா இல்லையா? இப்படியெல்லாம் சொல்லி இப்படியெல்லாம் பில்டப் கொடுத்து ஈரானில் எதுவுமே இல்லை என்று சொல்லி உலகத்துக்கு அறிவித்தவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். பிறகு இடையில சொன்னார், இல்லை நான் ஆட்சியை மாற்றிட்டேன், இப்போ புதிய நிர்வாகம் வந்திருக்குது, இந்த புதிய நிர்வாகம் பழைய நிர்வாகம் மாதிரி இல்லை, பழைய நிர்வாகம் சரியான ஒரு ஹார்ட் லைனர்ஸ் என்று சொல்லுவோம், கடும் போக்காளர்கள், அவர்களோட கதைச்சு பேசி பிரயோசனம் இல்லை, அவர்கள் தாங்கள் வச்சதுதான் சரி என்று சொல்வார்கள், அப்படிப்பட்ட ஒரு கடுமையான போக்காளர்கள் தான் பழைய நிர்வாகம். இப்போ இருக்கிற நிர்வாகம் நல்ல நிர்வாகம், ஃப்ளெக்சிபிளான நிர்வாகம் என்றெல்லாம் சொல்லி சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்தார். அது எந்த நிர்வாகம் சொல்லி யாருக்குமே தெரியாது, டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே கொடுத்த சர்டிபிகேட் தான். இப்ப என்ன நடந்தது? இந்த பேச்சுவார்த்தையில இந்த புதிய நிர்வாகம், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்கின்ற இந்த புதிய நிர்வாகம் பழைய நிர்வாகத்தை விட நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது. பழைய நிர்வாகமாவது ஒன்றெண்டு விஷயங்களை விட்டு கொடுத்தார்கள் என்று சொல்லலாம். ஆனால் புதிய நிர்வாகம் அப்படி விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எதுவுமே தென்படையில. இன்னும் சொல்ல போனால் இந்த பேச்சுவார்த்தைக்கு விரையக்குள்ள மிக மிக கவனமான தயாரிப்புகளுடன் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனமாக அடியெடுத்து வைத்து தான் இந்த பேச்சுவார்த்தை குழு, ஈரானிய பேச்சுவார்த்தை குழுவே பாகிஸ்தானுக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. அதாவது எந்த ஒரு ட்ரப்புக்குள்ளையும் மாற்றையில, எந்த ஒரு பொறியிலையும், சின்ன ஒரு பொறியில கூட நாங்கள் மாட்டுப்படக்கூடாது, எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் நாங்கள் நம்பக்கூடாது, எந்த ஒரு விஷயத்துக்கு அடிபணிஞ்சு போயிடக்கூடாது, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லி சகல தெளிவுடனும் சகல உறுதியுடன் தான் இந்த பேச்சுவார்த்தை குழுவே பாகிஸ்தானில் இறங்கி இருக்குது. டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன மாதிரி இவர்கள் தோல்வியின் விளிம்பில் வந்திருக்கிறார்கள், இவர்களுக்கு வர வழியே இல்லை. கடைசி ஒரு வசனம் சொன்னவர் தானே, ஈரான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது, ஈரானை நாங்கள் விட்டு வச்சுக்கிறதே பேச்சுவார்த்தை நடத்தத்தானப்பா, வேறு ஒன்றுமே ஈரானால் முடியவே முடியாது. பேசி ஏதோ கலைச்சி பேசி நாங்கள் போடுறத தூக்கி வாங்கி கொண்டு அதில் சைனை வச்சு போட்டு போக வேண்டியதான். இந்த ரேஞ்சில் தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தவர். எனவே கடந்த 39 நாட்கள் போரின் போதும் அதுக்கு பிறகும் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன அந்த அவ்வளவு பில்டப்பும் அவ்வளவு கருத்துக்களும் ஈரானை பற்றி அவர் சர்வதேசத்துக்கும் தன்னுடைய மக்களுக்கும் அமெரிக்க மக்களுக்கும் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே அடித்து தவிடுபடியாக்கி எல்லாமே உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்னதெல்லாம் உண்மை என்று சொன்னா, ஈரான் உண்மையிலேயே பலவீனமாகத்தான் இருக்கு என்று சொன்னா, இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தையில் ஈரான் கையெழுத்து போட்டிருக்கணும், அமெரிக்கா சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டி இருக்கணும், அடங்கி போயிருக்கணும், அடி பணிஞ்சு போயிருக்கணும். அப்படி எதுவுமே நடக்கலையே, எதுவுமே நடக்கல. இன்னுமே ஜேடி வான்ஸ் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கார், நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளெக்சிபிளாக போனோம், சில விஷயங்களை விட்டு கொடுத்தோம், ஒரு இறுதியானதும் ஒரு உறுதியானதுமான ஒரு திட்ட முன்மொழி ஒன்றை கொடுத்துருக்கிறோம். ஆனால் ஈரான் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்க மறுத்து விட்டது என்று சொல்லி, இப்போ சொல்லுங்க, யாருடைய கைகள் ஓங்கி இருந்தன? இந்த பேச்சுவார்த்தையில் யாருடைய கைகள் ஓங்கி இருந்தன? நிச்சயமாக ஈரானினுடைய கைகள் தான் ஓங்கி இருந்தன. அவர்கள் சொன்னதுதான் சட்டமாக இருந்தது. ஏற்கனவே அந்த 10 கொள்கைகளை வகுத்ததை ஈரான் தான். எனவே பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தால் மீண்டும் யுத்தம் வரும், மீண்டும் கடுமையான தாக்குதல்கள் நடக்கும், மீண்டும் பங்க பஸ்டர் குண்டுகள் போடப்படும், 1000 கிலோ எடை கொண்ட குண்டுகள் போடப்படும் என்று தெரிஞ்சும் கூட, அத்தனை அழிவுகள் ஏற்படும் என்று தெரிஞ்சும் கூட ஈரான் இந்த மாதிரி ஒரு இறுக்கமான நிலப்பாட்டை எடுத்திருக்கேன்னு சொன்னா,
அதுக்கு பின்னால் நிறைய காரணங்கள் இருக்குது, நிறைய ரகசியங்கள் இருக்குது. ஈரானுக்கு பின்னால் ஏதோ ஒரு சம்திங் இருக்குது. அதைத்தான் நாங்கள் அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம். ஒரு சர்வதேச ஊடகத்தில் ஒரு செய்தி போடப்பட்டிருந்தது, அமெரிக்கா ஈரானை புரிந்து கொள்வதற்கு இன்னும் பல ஆண்டுகள் தேவைப்படும் என்று சொல்லி. அதாவது ஈரான் அமெரிக்காவை புரிந்து கொள்வது இல்லை, அமெரிக்கா ஈரானை புரிந்து கொள்வதற்கு இன்னும் பல ஆண்டுகள் தேவைப்படும் என்று சொல்லி அமெரிக்க ஊடகம் ஒன்றிலேயே செய்தி போடப்பட்டிருந்தது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. நியூக்ளியர் வெப்பன்ஸ் அல்லது ஹோர்முஸ் நீரிணை, இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லப்படுது தானே. ஆனால் ஈரான் சொன்ன ஒரே ஒரு காரணம், அடிப்படை காரணம், அமெரிக்கா எங்களுடைய நம்பிக்கையை பெற தவறிவிட்டது என்று சொல்லி. இந்த 21 மணித்தியாலமாக கதைச்சு காய்ச்சும் கூட எங்களுடைய நம்பிக்கையை பெற தவறிவிட்டது. ஏன்னு சொன்னால் அமெரிக்காவை நம்ப முடியாதப்பா. பேசிக்கொண்டிருக்கும் போதே குண்டு போடுவாங்க. பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஒரு பக்கம் சுமூகமாக நடக்கும் போதே படையை திரட்டி கொண்டு தாக்குதல் நடத்துவார்கள். அல்லது எங்களுடைய மக்கள் ஒரு சில ஆக்களை தூண்டிவிட்டு உள்ளுக்குள்ள கலவரங்களை உருவாக்குவார்கள். எனவே அமெரிக்காவை நம்ப முடியாது என்றுதான் ஈரான் சொல்ற ஒரே ஒரு கருத்து. அது உண்மையும் கூட. ஏன்னு சொன்னால் கடந்த காலங்களில் அதுக்கு நிறைய உதாரணங்கள் நடந்துதான் இருக்குது. அதை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய வாயாலேயே சொல்லியிருக்கார், தானே ஒப்புக்கொண்டிருக்கார். இந்த மாதிரி ஈரானிய மக்களை நாங்கள் தூண்டிவிட்டோம், அங்கே புதிய தலைமத்துவத்தை கண்டுபிடிச்சிக்கோம். ஒரு கட்ட தலைமத்துவம், 2ஆம் கட்ட தலைமத்துவம், 3ஆம் கட்ட தலைமத்துவம், 3 விதமாக நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம், அவர்களோட தொடர்பில் இருக்கிறோம் எல்லாம் சொன்னவரா சொல்ல இல்லையா. எனவே ரகசியமாக ஒவ்வொரு வேலையும் செய்கிறது. பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு வெளியில் எல்லாத்தையும் உளர்றது, எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறது. நாங்கள் அப்படி செய்த நாங்கள் இப்படி செய்த நாங்கள் சொல்லி அப்போ எப்படி நம்பிக்கை வரும்? எனவே அமெரிக்கா ஈரானினுடைய நம்பிக்கையை பெற தவறியதன் காரணமாகவே இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. இனி ஒருபோதும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை இல்லை என்று சொல்லி இப்போ சற்று முன்னர் ஈரான் அறிவித்திருக்கிறது. அப்படியே பேச்சுவார்த்தை நடந்தாலும் இந்த அணு ஆயுதம் சம்பந்தமாக இனி எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை. நாங்கள் அணுவை உற்பத்தி செய்வோம், உற்பத்தி செய்யாமல் விடுவோம், யுரேனியத்தை செறிவூட்டாமல் விடுவோம். அது எல்லாமே எங்களை பொறுத்தது. அதுக்கு நாங்கள் அமெரிக்காவுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லவே இல்லை. இனி அமெரிக்காவோட அணு ஆயுதம் சம்பந்தமாக ஒரு பேச்சும் கிடையாது என்று சொல்லி ஈரான் அறிவித்திருக்கிறது. ஈரான் இவ்வளவு ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு பலமாக நிற்கிறதுக்கு என்ன காரணம்? டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்ற மாதிரி பழைய நிர்வாகத்தை விட புதிய நிர்வாகம் பரவாயில்லை என்று சொன்னவர் தானே. ஆனால் பார்த்தா அப்படி தெரியலையே. இது சொல்லுவோம், இந்த தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயும் என்று சொல்லி அப்படியெல்லாம் இருக்குது. இப்போ புதிய நிர்வாகம், இப்போ ஆயத்துல்லா அலி காமெனி அவர்கள் இல்லை. அமெரிக்கா என்ன சொன்னது? ஆயத்துல்லா அலி காமெனி அவர்கள் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அவர் மட்டும் இல்லை என்று சொன்னா ஈரானை எங்களோட பக்கம் திருப்பிடலாம்னு சொன்னாரா இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. இன்னும் சொல்ல போனால் முதல் இருந்ததை விட இன்னும் ஈரான் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ ஈரானில் ஒரு ஆயத்துல்லா அலி காமெனி இல்லை, ஈரானில் இருக்கிற அத்தனை பேருமே ஆயத்துல்லா அலி காமெனி போல தான் இருக்குது. சரிதானே? ஈரான் இவ்வளவு ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு இன்னும் ஒரு காரணம், ஈரானுக்கு நல்ல வடிவாக தெரியும், அமெரிக்காவால் எங்களை யுத்தத்தால் வெல்ல முடியாது. ஈரானை ஒருபோதும் யுத்தம் நடத்தி அமெரிக்காவால் வெல்ல முடியாது. அமெரிக்கா இல்லாமல் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துமா? இஸ்ரேல் தனியாக தாக்குதல் நடத்தினா அதுக்கு என்ன செய்யணும்ன்றது ஈரானுக்கு நல்ல வடிவாக தெரியும். இந்த ஒரு நம்பிக்கை கடந்த 39 நாட்கள் போரில் ஈரானுக்கு நிறைய தளவாட அழிவுகள், உயிரிழப்புகள் ஏற்பட்டது உண்மைதான், தளபதிகள் கொல்லப்பட்டது உண்மைதான், அதிலெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனாலும் கூட இந்த போரில் அமெரிக்காவால் வெல்லவே முடியாது என்கின்ற ஒரு செய்தி ஈரானுக்கு ஸ்ட்ராங்காக தெரிந்திருக்கிறது என்கிறார்கள் சர்வதேச ஆய்வாளர்கள். அது மட்டும் இல்லாமல் ஈரானுக்கு பின்னால யாரோ இருக்கிறார்கள், யாரோ உதவிக்கு இருக்கிறார்கள், யாரோ பலமான சக்திகள் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஒன்றுக்குமே கவலைப்பட வேண்டாம், நாங்கள் பின்னுக்கு இருக்கிறோம், நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்கிறோம், நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொல்லி அந்த ஒரு உச்சக்கட்ட நம்பிக்கையும் தைரியமும் யாரோ ஒரு தரப்பால், யாரோ இரு தரப்பால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டல கூட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருந்தவர், ஈரானுக்கு யாராவது ஆயுதங்கள் கொடுப்பீர்களாக இருந்தால் உடனடியாக 50% வரி விதிக்கப்படும் சொன்னவரா இல்லையா? யார் அப்படி ஆயுதங்கள் கொடுக்கிறது? ஈரானுக்கு ஆயுதங்கள் கொடுக்கக்கூடிய துணிச்சலும் வல்லமையும், அதாவது அமெரிக்காவினுடைய எதிர்ப்பையும் மீறி ஆயுதங்கள் கொடுக்கக்கூடிய துணிச்சலும் வல்லமையும் யாரிடம் இருக்கிறது அல்லது யாரிடம் இருக்கிறது என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே பின்னணியில் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு கிரீன் சிக்னல் ஈரானுக்கு கிடைச்சிருக்கணும். அதனால தான் பேச்சுவார்த்தை மேசையில் இவ்வளவு துணிச்சலாக அமெரிக்காவை எதிர்கொண்டிருக்கிறது ஈரான். சரி, அடுத்ததாக என்ன நடக்கும்? 3 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. முதலாவது மறுபடியும் பேச்சுவார்த்தையை தொடர்றது. ஈரான் சொல்லி போட்டது நீ அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை இல்லை என்று சொல்லி, ஆனால் இந்த மத்தியஸ்தர்கள் நடுவர்களை வச்சுக்கொண்டு திரும்பவும் ஒரு பேச்சுவார்த்தையை உருவாக்கி மறுபடியும் சந்தித்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்ல முடியாது, இருக்குது. ஏன்னு சொன்னால் ஒபாமா ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். 2018ஆம் ஆண்டில் மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அது 18 மாதங்கள் நீடித்தது. ஒரு அணுவாயுத ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டது தானே ஈரானோட. அந்த பேச்சுவார்த்தை
18 மாதங்கள் நீடித்தது. எனவே அதே மாதிரி இந்த பேச்சுவார்த்தை வந்து திரும்பவும் ஆரம்பித்து திரும்பவும் வேறு இடங்களில் வேறு கோணங்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி மறக்க முடியாது. அப்படியே தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாலும் அது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு தோல்வியாகத்தான் முடியும்ன்றதை இப்பயே சொல்லி போட்டார்கள். ஈரான் சொல்கிறத அமெரிக்கா கேட்டால் ஓகே, பேச்சுவார்த்தை வந்து வெற்றி அடையும். ஈரான் சொல்கிறத வந்து அமெரிக்கா கேட்கல என்று சொன்னால் பேச்சுவார்த்தை வந்து தோல்வி அடையும். எனவே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வரைக்குள்ள ஈரானினுடைய நம்பிக்கையை அமெரிக்கா வெல்லோணும், கட்டாயம் வெல்லோணும். இனி ஒரு தடவை நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம், இனி வந்து முதுகுல குத்த மாட்டோம் என்று சொல்லி அதை உறுதியாக ஈரான் நம்பும்படியாக அமெரிக்கா நடந்து கொள்ளணும். அது கஷ்டம் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். 2வது ஆப்ஷன் மறுபடியும் போரை ஆரம்பித்து யுத்தத்தை நடத்துறது. அது வந்து மிகவும் பிரபலம் இல்லாத ஒரு தெரிவு. பிரபலம் இல்லாத தெரிவு என்று சொன்னால் அதை யாரும் விரும்பல என்ற அர்த்தம். அமெரிக்க மக்கள் அதை விரும்பவே இல்லை. மறுபடியும் யுத்தம் ஆரம்பிக்கிறதையோ அமெரிக்க படைகளுக்கு வந்து இழப்பு ஏற்படுறதையோ அமெரிக்க மக்கள் விரும்பவே இல்லை. அங்கால அமெரிக்காவில் தேர்தல் வரப்போது. எனவே இந்த டைமில் வந்து மீண்டும் ஒரு ரிஸ்கை வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எடுக்க மாட்டார் என்று தான் சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதை விட டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. எதுவுமே சொல்லாமல் எந்த விதமான கதையும் கதைக்காமல் படையை வந்து பின்வாங்கி கொண்டு ஈரானில் இருந்து வெளியேறி போகிறது. இந்த பிரச்சனையிலிருந்து முற்று முழுதாக வெளியேறி போகிறது. எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல், எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லாமல், எந்த விதமான உடன்படிக்கைக்கும் பெறாமல் அமைதியாக பின்வாங்கி போகிறது. இப்போ நிறைய படையை கொண்டு போயிட்டு குவிச்சு வச்சுக்காரு தானே, நிறைய கப்பல்கள், நிறைய விமானங்கள், நிறைய ஏவுகணைகள் என்று சொல்லி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு பின்வாங்கி கொண்டு அமைதியாக வாரது இன்னும் ஒரு ஆப்ஷன் என்று சொல்லி சொல்லப்படுது. எனவே இந்த 3 ஆப்ஷனில் வந்து எது நடக்கும் என்றதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த போரில் வந்து ஒரு தத்துவம் இருக்குது. அதாவது எதிரிகளை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதே. இதுதான் அந்த தத்துவம். இதை வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த தவறை செய்ததுதான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.